வணக்கம். டிசம்பர் 8ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 5ஆம் தேதி நிஃப்டி 0.6% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 4,200 கோடி ரூபாய்க்கு. இந்தியா ரஷ்யா வர்த்தகம் குறித்தான தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. ரஷ்யா அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. பல டீல்ஸ் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இரு தரப்பினர் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துடைய மதிப்பு $100 பில்லியன் எட்ட வேண்டும் 2030க்குள்ளார்ன்ற தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சில கூடுதலான டேட்டா, இரண்டு பேரும் இணைந்து இப்போ இருக்கக்கூடிய பைலேட்டரல் ட்ரேட் 2025 படி பார்க்கும்போது $68.7 பில்லியன் இருக்குது. அதுதான் $100 கொண்டு போகணுன்ற மாதிரி அவங்க இலக்கு வைத்திருக்கிறாங்க. இதே கொரோனாக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அந்த நம்பர், அதுடன் ஒப்பிடும்போது 6 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் நெகட்டிவாக பார்க்கப்படுது என்னென்னா, ஒட்டுமொத்தமாக $68.7 பில்லியன் இந்தியா ஏற்றுமதி சேரக்கூடிய பொருட்களுடைய மதிப்பு ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட $5 பில்லியன் மட்டுமே. ஸோ குறைவாகத்தான் இருக்குது. இந்தியா அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அது அதிகரிக்க வேண்டும்னு குறித்து பேசியிருக்கிறாங்க இரண்டு நாடுகளும். மற்றொரு தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்திருப்பது என்னென்னா, இந்தியா தரப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு நியூக்ளியர் பிளான்ட் அமைப்பதற்கு. ஏற்கனவே கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது, அதற்கு ரஷ்யா தான் உதவி செய்திருக்கிறாங்க. மறுபடியும் இன்னொன்று அமைக்க இருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நிலம் ஒதுக்குவாங்க, ரஷ்யா அதற்கு உதவி செய்வாங்கன்ற மாதிரி மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னவே ஒரு செய்தியை பார்த்துருந்தாங்க. பாரத பிரதமர் பேசியிருந்தார், இந்த நியூக்ளியர் செக்டரை பிரைவேட் கம்பெனிஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. மற்றொரு தகவல் நம்ம பார்த்தது அதானி குரூப்பும் இந்த நியூக்ளியர் செக்டரில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற இன்னொரு செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். ரஷ்யா இந்தியா இடையே இருக்கக்கூடிய இந்த வர்த்தகம் குறித்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. வர்த்தகம்னு சொல்ல முடியாது, அவங்க என்னென்ன பேசியிருக்கிறாங்க, எந்தெந்த செக்டர் குறித்து பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க வெப்சைட்லேயும் அதை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச வேறொரு வீடியோவில் அதில் இருக்கக்கூடிய சில தகவலை நான் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேங்க. வெள்ளிக்கிழமை ஐடிசி ஹோட்டல்ஸில் ஒரு பிளாக் டீல் நடந்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். பிஏடி, பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் உறுதி செய்திருக்கிறாங்க. ஆமாம், பிஏடி 3,856 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க, ஹெச்சிஎல் கேபிட்டல் 3,000 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸில். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் 530 கோடி ரூபாய்க்கு, வேன்கார்ட் குரூப் 166 கோடி ரூபாய்க்கு. இவங்க தவிர அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியும் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ், இவங்க அதானி குரூப்பில் ஷேர்ஸ் வாங்கும்போது தான் பிரபலமானாங்க. இந்த ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் USA சார்ந்த நிறுவனம். அவங்க ஐடிசி ஹோட்டல்ஸில் 2% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க செப்டம்பரில். இப்போ இந்த டீலில் 70 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை தவிர மார்கன் ஸ்டான்லி, சொசைட்டி ஜெனரல், PNB பரிபாஸும் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸில். பிளாக் டீல் நடந்தபோது வெள்ளிக்கிழமை. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. RBI அனுமதி வழங்கி இருக்கிறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறுவதற்கு. இவங்க தான் முதல் பேமெண்ட்ஸ் பேங்க் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாற இருக்கிறாங்க. ஜெப்டோ IPO குறித்தான தகவல் என்டிடிவி ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. ஜூன் 2026 அவங்களுடைய IPOக்கான டிராஃப்ட் டாக்குமெண்ட்ஸை வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. IPO கொண்டு வருவதற்கு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து அனுமதி வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ். இண்டிகோ ஏர்லைன்ஸ் பல அவங்களுடைய சேவைகளை ரத்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். கடந்த 4 நாட்களில் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இப்போ கம்பெனியுடைய CEO மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. ஏன்னா அவங்க நிறைய அவங்களுடைய விமான சேவைகளை ரத்து செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2000லேருந்து 2500 விமான சேவையை நடத்திக்கிட்டு இருக்கிற நிறுவனம் தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ். கிட்டத்தட்ட 1000 விமான சேவைகள் வரைக்கும் ரத்து செய்துட்டு இருக்கிறாங்க அண்மையில். இப்போ 2 நாட்களாக பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
செய்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 1000 சேவையை ரத்து செய்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2500 சேவையை நடத்தக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட 50% அவங்களுடைய விமான சேவையை ரத்து செய்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் நம்ம முன்ன இருந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கம்பெனி தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டிருக்கிறாங்க, மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியுடைய சிஇஓவும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. டிசம்பர் 10லிருந்து 15க்குள்ளார இயல்பு நிலைக்கு திரும்புவோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விலை எல்லாமே அதிகரிச்சிட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்க கேன்சல் பண்ணுறதுனால, ஃப்ளைட் சர்வீஸை கேன்சல் பண்ணுறதுனால மற்ற விமானங்கள் எல்லாமே கூட்டுறாங்க போல தெரியுது அவங்களுடைய டிக்கெட் ப்ரைஸஸை. டெல்லி மும்பை வந்து இப்போது 50,000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஸோ ஒன் வே 50,000, ரிட்டர்னும் சேர்த்து பார்க்கும்போது 60,000 ரூபாய் வரைக்கும் போகுது. சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் கிண்டலாக எழுதியிருந்தாங்க, இந்த விலைக்கு வந்து நான் லண்டனுக்கே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சிலர் கிண்டலாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அரசாங்கம் உள்ளே வராங்க. அரசாங்கம் உள்ள வந்து விலைக்கு ஒரு கேப் நிர்ணயித்திருக்கிறாங்க. சில மாதங்கள் அல்லது ஆண்டுக்கு முன்னாடி இந்த கேப் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அரசு நீக்கிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஏற்பட்டதுனால மறுபடியும் இப்போ கேப் கொண்டு வந்திருக்காங்க. இது தற்காலிகமாக இருப்பதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ கேப் கொண்டு வந்திருக்கிறாங்க. சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. 500 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னா 7500க்கு மேலே டிக்கெட் ப்ரைஸ் போகக்கூடாது. 1000 கிலோமீட்டர்னா 12,000 ரூபாய், 1000லேருந்து 1500 கிலோமீட்டர்னா 15,000 ரூபாய்னு அவங்க ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க, கேப் போட்டிருக்கிறாங்க. இண்டிகோ மீது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அரசு அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அந்த மினிஸ்டர், அந்த துறையை சார்ந்த மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக எடுக்கப்படும். அவங்க வந்து அபராதம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஜிசியை விசாரணை நடத்தி வராங்க. சிஇஓவை அவங்க நீக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பரிந்துரையை அரசு வழங்குவாங்க, கம்பெனிக்கு சிஇஓ நீக்குங்க அப்படின்னு அந்த பரிந்துரையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கேன்சலேஷன் நடக்கும்போது அந்த ரீஃபண்டை உடனடியாக செய்யுங்கன்னு அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க கம்பெனிக்கு. டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார இது வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னு நினைக்கிறேங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் கேன்சல் ஆன டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து இதை ரீஃபண்ட் பண்ணணும்னு அரசு சொல்லியிருக்கிறாங்க. அரசு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனிகள் செய்வாங்களா அப்படின்றதான் ஒரு கேள்விக்கிறேன். ஏன்னா நம்ம சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட போதும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளார கிளியரன்ஸ் கொடுக்கணும்னாங்க. ஆனால் அது பல ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கிளியரன்ஸ் வந்தது. ஸோ இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கும் இவங்க ரீஃபண்ட் வந்து டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார வழங்க வேண்டும்னு அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அரசு. டெல்லி மும்பையில் தான் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் பெரும்பாலும் அவங்க ரத்து செய்திருப்பது இந்த ஏரியாவில் தான். ஸ்பைஸ் ஜெட் வந்து இந்த நேரத்தில் அவங்களுடைய சேவையை அதிகரிக்கிறாங்க. டெல்லி மும்பை ஏரியாவில் அவங்களுடைய சேவையை அதிகரிக்கிறாங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து சில விலக்கு வழங்கப்பட்டிருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு. அவங்க தான் சில விதிகளை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஃப்ளைட் டியூட்டி லிமிட்டேஷன் வந்து அவங்க தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைம் லிமிட்டேஷன் பைலட்ஸ்க்கும் அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க லிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. நைட் லேண்டிங் எல்லாமே சில கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே திரும்ப பெறுறாங்க. இதுவும் தற்காலிகமாக திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் மறுபடியும் அவங்களுடைய இயல்புக்கு திரும்புவதற்காக இதெல்லாமே இந்த விலக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பைலட் யூனியன். ஸோ அரசு வந்து அந்த ட்ரஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கணும்னு கொண்டு வந்து அதெல்லாமே திரும்ப பெறதுனால பைலட் யூனியன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கம்பெனி மீது, இண்டிகோ ஏர்லைன்ஸ் மீது அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த ஏர்லைன்ஸ் பைலட் அசோசியேஷன் வேணுன்ட்டு இந்த பிரச்சனையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா 2007ஆம் ஆண்டிலும் இந்த மாதிரி அரசு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருந்தாங்க இந்த பைலட்ஸ் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ்க்கு. அப்பவும் சில கம்பெனிகள் எதிர்ப்பு தெரிவித்து கவர்மெண்ட் வந்து அதை திரும்ப பெற்றாங்க. 4 ஆண்டு கழித்து தான் அதை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஈடுபடுறாங்கன்ற குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. ஸோ அரசு இதை திரும்ப பெற்றிருக்கிறது வந்து ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக வெள்ளிக்கிழமை 5 பைசா குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 89.94 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ட்ராடேல 89.69 வரைக்கும் அது ரிகவரி இருந்தது. அப்புறம் 89.94 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமை செய்தி பார்த்துருந்தோங்க. RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க, ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். கூடவே வேறு 2 தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று OMO ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் வழியாக கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸை வாங்குவதற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க RBI. அதே போல் டாலர் ருப்பி ஸ்வாப்புக்காக $5 பில்லியன் அவங்க ஒதுக்குறாங்க. இது 3 ஆண்டிற்கு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து லோக்கல் கரன்சிக்கு, இந்திய ரூபாய்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு NDTV ப்ராஃபிட்டில் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான நடவடிக்கை RBI எடுக்கிறதுனால ருப்பியை அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து உறுதி செய்கிறாங்க இந்த 2 நடவடிக்கை RBI எடுத்திருப்பது வந்து ரூபாய்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து.
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மறுபடியும் அனில் அம்பானி குரூப் கம்பெனிஸுடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. அவருடைய சொந்த சொத்துக்களையும் முடக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம கடைசியாக செய்தி பார்த்தது வந்து 7,500 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அது 9,000 ஆச்சு. இப்போ 10,000க்கு மேலே போயிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இம்முறை ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் மற்றும் ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ் லிமிடெட் சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. இது எஸ் பேங்க்ல நடந்த ஃப்ராட் சம்பந்தமாக நம்ம முன்ன பார்த்ததும் எஸ் பேங்க்கும் இருந்தது, எஸ்பிஐயும் இருந்தது. இப்போ எஸ் பேங்க் சம்பந்தமாக மறுபடியும் சில சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இதில் வந்து சென்னையில் 231 பிளாட்ஸையும் 7 ரெசிடென்ஷியல் ஃபிளாட்ஸும் அடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த என்டிடிவி ப்ராஃபிட் செய்தியில். ஓலா எலக்ட்ரிக் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய விலை நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. லோவில் போகும்போது 34.8 வரைக்கும் வெள்ளிக்கிழமை போயிருக்கு. ஐபிஓ விலையை காட்டிலும் பாதியாக இப்போ மாறி இருக்குன்ற தகவல் கொடுத்துருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஓலா எலக்ட்ரிக் குறித்து. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய ஐபிஓ குறித்தான தகவல். டிசம்பர் 12ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இது முழுமையாக ஆஃபர் ஃபார் சேல் வழியாகத்தான், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. ஸோ கம்பெனிக்கு எந்த பணமும் போகாது. எந்த ஷேர் ஹோல்டர் விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே போயிடும். டிசம்பர் 19ஆம் தேதி லிஸ்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விலை நிர்ணயித்திருப்பது லோவர் பேண்ட் 2061, அப்பர் பேண்ட் 2165. 4.89 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. 10,500 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல் தான். புரூடென்ஷியல் கார்ப்பரேஷன் ஹோல்டிங்ஸ் அவங்க தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்கன்றது என்னுடைய புரிதல். ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ரிசர்வேஷன் வைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 24.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிசர்வேஷனாக வைத்திருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் தகவல் பார்க்கும்போது நிதியாண்டு 2026 இந்த நடப்பு நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்துடைய ப்ராஃபிட் 1,618 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 2,950 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரித்தது. போன நிதியாண்டு 2025 நிதியாண்டில் லாபம் 2,650 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரித்தது. ரெவென்யூ 4,977 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரித்தது. பயோகான் தற்போதைய அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. பார்க்கின்சன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். ஏஞ்சல் ஒன் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். வெள்ளிக்கிழமை அவங்களுடைய வெப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் சில பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் வாடிக்கையாளர்களுக்கு ட்ரேடிங் பண்ண முடியாமல் இருந்தது, வாங்கவோ விற்பனை செய்யவும் முடியாமல் இருந்தது வெப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில். அதற்கு என்ன காரணம் ஏஞ்சல் ஒன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிளவுட்ஃபேர் நிறுவனத்துடைய அவுட்டேஜ் காரணமாகத்தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. மதியம் 2:30 மணி அளவில் இந்த பாதிப்பு இருந்தது. சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பாதிப்பு இருந்தது வெப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில். ஆனால் மொபைலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்ததுன்னு ஏஞ்சல் ஒன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதே போல் ஜொமேட்டோலையும் பிரச்சனை ஏற்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க தரப்பு இதே மாதிரியான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. கிளவுட்ஃபேரில் ஏற்பட்ட அவுட்டேஜ் காரணமாகத்தான் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டதுன்னு ஜீரோதாவுடைய தலைவரும் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் குறித்தான ஒரு தகவல். சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். பென்னி ஸ்டாக் வெள்ளிக்கிழமை 20% அதிகரித்தது. 6 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹6.52 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனியுடைய ஓனர்ஷிப் மாறுது. ஃப்ரண்டியர் வேர் ஹவுசிங் நிறுவனம் டேக் ஓவர் பண்ணுறாங்க. 42.8% ஸ்டேக் அவங்க வாங்குறாங்க. இந்த நிறுவனத்தில் 53 கோடி ரூபாய்க்கு. யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்னா, பிர்லா குரூப்போடைய அவங்க தான் ப்ரொமோட்டர் குரூப்பாக இருக்கிறாங்க. அவங்க 4 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் 4 ரூபாய்னு விற்பனை செய்திருக்கிறாங்க. செபி விதிகள் படி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் மாறும்போது அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 26% ஸ்டேக்கை வாங்குவதற்கு ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். அதையும் செய்திருக்கிறாங்க. 8.07 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறதுக்கு, அதான் அந்த 26%. ஸோ வாங்குவதற்கு ஓப்பன் ஆஃபர். அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை பார்க்கும்போது ₹5.48. ஸோ இந்த ₹5.48 அவங்க ஆஃபர் பண்ணுறது இப்போ மார்க்கெட்டில் ₹6.52 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ யாரும் அங்கே விற்பனை செய்வாங்களா அப்படின்றது தெரியல. நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோங்க, இந்த ஓப்பன் ஆஃபர் வழங்கும் போது என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதை காட்டிலும் குறைவாகத்தான் பெரும்பாலான கம்பெனிகள் நிர்ணயித்திருக்கிறாங்கிறது நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரிந்த ஒரு அனுபவம் அது. இதற்கு முன்னாடி கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய சிமெண்ட் பிஸ்னஸை தனியாக பிரித்தெடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு அதே சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் தற்போதைய அப்டேட் இருக்கு. குவைத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைத்தது. அந்த ஆர்டர் இப்போ ரத்தாகி இருக்கு. கிட்டத்தட்ட 51 கோடி ரூபாய், இந்திய ரூபாயில் பார்க்கும்போது 51 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். எந்த நிறுவனம் தெரியலைங்க, குவைத் நிறுவனம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. காரணமும் அந்த நிறுவனம் சொல்லலை. ஸோ சட்ட ரீதியாக அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நியூஜென் சாஃப்ட்வேர் தகவல் கொடுத்துருக்குறாங்க. வேர்ல்பூல் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்ததாக நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தாங்க. வேர்ல்பூல் இந்தியாவுடைய பேரண்ட் கம்பெனி வந்து விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. அங்கே பெரும்பாலான ஸ்டேக்கை வந்து விற்பனை செய்யணும்னு.
அட்வென்ட் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்த தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை சரியாக போகலை, கைவிடப்பட்டிருக்குன்னு இப்போ மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 2 தரப்பினரும் வந்து வேல்யூவேஷன்ஸில் மாட்டிக்கிட்டாங்க போல தெரியுதுங்க. அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த விலை வந்து 2 பேருக்கும் ஒத்து போகல போல தெரியுது. $1 பில்லியன் டீலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முன்ன சொல்லியிருந்தாங்க. இப்போ அது விழுந்துருச்சுன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31% ஸ்டேக் அட்வென்ட் நிறுவனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தது வேர்ல்பூல் இந்தியாவில். அந்த பேச்சுவார்த்தை சரியாக போகலைன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 3 ஐபிஓஸ் வெள்ளிக்கிழமை முடிவுக்கு வந்திருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் தகவல் என்னன்றதை பார்த்துடலாம். மீஷோ ஐபிஓ ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 82 மடங்காக இருந்ததுங்க 3வது நாள் வெள்ளிக்கிழமை. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 20 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹42.50 கூடுதலாக இருக்குது. அது ஐபிஓ விலையை காட்டிலும் 38% அதிகமாக இருக்குது. ஏக்கர்ஸ் ஐபிஓ ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 3வது நாள் வெள்ளிக்கிழமை முடிவில் 104 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 81 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹39 கூடுதலாக இருக்குது. அது 31% ஐபிஓ விலையை காட்டிலும் அதிகம். வித்யா வயர்ஸ் ஐபிஓ 3வது நாள் வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்தமாக 28 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 30 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹3 அதிகமாக இருக்குது. ஐபிஓ விலையை காட்டிலும் 6% அதிகம். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஃபினான்ஷியல் 6% அதிகரித்தது. ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் 5%, பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் 4%, சுந்தரம் ஃபினான்ஸ் 4%, பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் 3%, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி 3% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் 12% விழுந்தது. நம்ம முந்தின வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸில் வந்து கோட்டக் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. சில டிஸ்க்ளோஷர்ஸ் குறித்து, குறிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்க்ளோஷர்ஸ் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே வீழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் 6% விழுந்தது. சிர்மா எஸ்ஜிஎஸ் 5% வீழ்ச்சி. ரூட் மொபைல் 5% விழுந்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 5% வீழ்ச்சி. கிரெடிட் ஆக்சஸ் கிராமீன் 4% விழுந்தது. பந்தன் பேங்க் 4% வீழ்ச்சி. சஃபயர் ஃபுட்ஸ் 4% விழுந்தது. சஃபயர் ஃபுட்ஸ் குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பிஸா ஹட், கேஎஃப்சி நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்களும் தேவயானி இன்டர்நேஷனலும் மர்ஜர் ஆகுது. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஷேர் ஸ்வாப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தெளிவாச்சுன்னா மர்ஜர் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 3% வீழ்ச்சியாக பார்த்து சஃபயர் ஃபுட்ஸ். வெஸ்ட் லைஃப் ஃபுட்டும் 3% விழுதுங்க. வெஸ்ட் லைஃப் ஃபுட் வந்து இந்தியாவில் மெக்டொனால்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்களும் 3% வீழ்ச்சியாக பார்த்துருக்காங்க வெள்ளிக்கிழமை. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.